போன பாட்டுல பார்த்தமே மலையோட மலையா இருந்தானே அவன் பேரு தான் விருத்தாசுரன். அவனை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ததீசி. அது மட்டும் இல்லாம நம்ம கிராமத்து ஆட்கள் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கும்போது விருத்தாசுரனோட ராணுவம் அங்க இருந்திருக்கு. அந்த ராணுவ வீரர்கள், அந்த அரக்க வீரர்கள் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கிராம மக்கள் விளக்குனதுமே அதை வச்சு வந்திருக்கிற பட விருத்தாசுரனோட படம் தான் அப்படிங்கறத நம்ம ததீசி புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒரு காலகட்டத்துல தேவேந்திரன் இந்த விருத்தாசுரனை வஞ்சித்து விட்டானா, அதுக்கு பழி வாங்கணும் சொல்லிதான் பயங்கரமான ஒரு ருத்ர தவம் இருந்து இப்ப வெளியில வர போறான். உடல் அளவுல மட்டும் இல்லாம அவனுக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கான். அவன் முழிச்சிட்டான், அவன் ஏதோ பண்ண போறான் அப்படிங்கறத விட அவன் முழிச்ச அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. மகாசபை ஆலோசனை கூட்டம் கூட இந்த காலகட்டத்தில் அவன் முழிக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது. எல்லாம் அல்ல நம்ம சிவன் நம்ம பக்கத்துல இருக்க, நாம் கவலை கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறாரு நம்ம ததீசி. கிராமத்து மக்களும் சரின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சிவனை நோக்கி கும்பிடுவோம், தியானத்துல இருந்தா கூட அவர் முழிப்பார், நமக்கு அருள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் சிவநாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவன் பயங்கரமான ஒரு தியானத்துல, ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி இருக்காரு. ஆனா அவரை சுத்தி ஒரு பனி புயலே வீசுற மாதிரி தெரியுதுங்க. இந்த பனி புயல் இயற்கையான பனி புயல் மாதிரி தெரியல, கொஞ்சம் செயற்கையா தெரியுது. சிவன் இருக்கிற அந்த இடத்துலயே பனி புயல் வீசுற ரேஞ்சுக்கு, அதுவும் செயற்கையா வீசுற ரேஞ்சுக்கு பாத்துக்கங்களேன். அப்ப யாருக்கு இந்த லெவலுக்கு துணிச்சல் இருக்கும்? தியானத்துல இருக்கிற அவரோட தொண்டை கணக்குது, உதடு துடிக்குது. தியானத்துல அவரால் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே சமயம் இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா வெளியில பயங்கரமா ஒரு புயல் உருவாக போறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுவும் செயற்கையா இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பெரிய படையெடுப்பு வரப்போது, இது யாரோ அரக்கர்களோட செயலா தான் இருக்குன்னு தோணுது. நம் நாட்டோட பாதுகாப்பு எல்லாம் சிறப்பா இருக்கா, ராணுவத்தை எல்லாத்தையும் எல்லையில நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு நம்ம சந்திரனை நோக்கி ராணி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரன் இல்ல, இந்த பாதுகாப்பு பொறுப்பை அமைச்சருக்கு தான் மாமனார் தச்சன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, யோ என்னையா சொல்ற, ஞாபகம் இருக்கா, தச்சன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு என் புருஷன், வசந்த விழா காலம் முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போனாரு இல்லையா, என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அந்த மந்திரி எங்க ஏறுன்னு விசாரி அப்படின்னு சொன்னா, மந்திரி தச்சனோட சேர்ந்து வெளியில போனதா பார்த்ததா நம்ம சந்திரன் சொல்றாரு. ஐயோ, மந்திரி எப்படியாவது தேடி கண்டுபிடி, மந்திரி கிட்ட உடனே உத்தரவு கொடுங்க, என் பொண்ணு வேற வெளியில போயிருக்கா மாதங்கி கூட, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, அரக்கர்களுக்கு இந்த நாட்டோட இளவரசி வெளியில போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சா, அதுவும் தச்சனோட பொண்ணு வெளியில இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆபத்து அதிகமா இருக்கும், உடனே ஒரு படை அனுப்புங்க, மாதங்கியையும் என் பொண்ணையும் உடனே கூட்டு வர சொல்லுங்க, இது என் உத்தரவு அப்படின்னு ராணி சொல்ல, சந்திரன் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கிளம்புறார். இவங்க பயந்த மாதிரியே அந்த பக்கம் காதல் வண்ணத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி போற வழியில பார்த்தா ஒரு பனி புயல் பயங்கரமா வீசுது. இருக்க யாரு இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாத ரேஞ்சுக்கு ஒரு பனி புயல் சுத்தி முத்தி இவங்க தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, எந்த பக்கம் போறதுன்னு வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போறோம் அப்படின்னு பயப்படுறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல தியானத்துல இருக்கிற நம்ம சிவனை கூப்பிட்டு ஏதோ தப்பு நடக்க போகுது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இவங்க பாட்டையே பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அந்த தியானத்தின் விளைவா அந்த பக்கம் நம்ம சிவனும் கண்ண முழிக்கிறார். அதுக்குள்ள இங்க காட்டுக்குள்ள மாதங்கியும் நம்ம சதி தேவியும் அந்த பனி புயலுக்கு மத்தியில பிரிஞ்சிடுறாங்க. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. ஒருத்தரோட பேரை சொல்லிக்கிட்டு எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான சத்தத்தோட அந்த புயல் வீசுறதுனால அவங்களோட சத்தமும் இன்னொருத்தவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டே திரியுறாங்க. மாதங்கிக்கு எவ்வளவோ பயம், ஐயோ இந்த நாட்டோட இளவரசிக்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். அதே சமயம் விருத்தாசுரன் காத்த வேகமா ஏவி விட்டு ஒரு பனிமலையே உருக்கி பனிய கீழே சரிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சிவன் சும்மா இருப்பானா, எந்திரிக்கிற கோபம் கொப்பளிக்குது. இந்த பக்கம் வேற பிடிக்குதோ பிடிக்கலையோ ரெண்டாவது பட்சம், பட் ஆபத்துல இருக்கிற நம்ம சதி தேவிய காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அவங்க சாகட்டோன்னு சும்மா வருவர் கிடையாது இவர். மாதங்கியோ தேடி தேடி கத்தி தொண்டையில தண்ணி இல்லாத ரேஞ்சுக்கு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிராங்க. புயலோட வேகம் சதி தேவி இருக்கிற அந்த பக்கம் மட்டும் படுபயங்கரமா அதிகமா இருக்கு. எதுக்க பார்த்தா இவங்கள நோக்கி ஒரு பனி புயல் சூறாவளியே அப்படியே சுழண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே தெரிச்சு ஓடுவாங்க. அந்த சூறாவளியில இருந்து தப்பிச்சுட்டு போலாமே அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கத்துல இவங்கள டார்கெட் பண்ணி இன்னொரு சூறாவளி வருது. என்னடா எந்த பக்கம் ஓடினாலும் நம்மள விரட்டி வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பேக் அடிச்சு இந்த பக்கத்துல வந்தா அங்கிட்டும் ஒரு புயல் மழை வருது. இவங்க போற எல்லா பக்கத்திலயும் சூறாவளி சுழண்டு அடிக்க ஒரு கட்டத்துல இவங்களால நகரவே முடியாதுங்க. அந்த சுழல் இவங்களை அப்படியே புடிச்சு இழுக்க பார்க்கும். அந்த சுழலுக்குள்ள இவங்க மாட்டிக்க போற சமயம் திடீர்னு கைலாய மலையில இருந்து வந்த அந்த திரிசூலம் அந்த சூறாவளிக்கும் நம்ம சதிக்கும் நடுவுல வந்து சொருகி நிக்கும். என்னடா சத்தம் அப்படின்னு இவங்க திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த திரிசூலம். அதுக்கப்புறம் அந்த திரிசூலம் அங்க இருந்து சொங்கின இந்த பக்கத்துல கிழக்கு பக்கத்துல போகும். அங்க போய் பார்த்தா அந்த பனி புயலுக்கு மத்தியில நம்ம சிவன் சதியை காப்பாத்துறதுக்காக அங்கேயே வந்து நிக்கிறார். சதியை மட்டும் இல்ல, இந்த புயல இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கெடுதிதான். அதை தடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார். சதி அவர் பார்க்கவே இல்லை. அவரோட கோபம் எல்லாம் எதுக்கு இருக்கிற அந்த புயல் மேலதான் இருக்கு. புயலோட வேகம் இன்னும் கூட ஆரம்பிக்க அப்படியே நம்ம சதியோட கைய புடிச்சு பின்னாடி இழுத்து தன்னோட முதுகுக்கு பின்னாடி அரணா நிக்க வச்சுக்கிறார். எதுக்க பார்த்தா இன்னும் படு பயங்கரமா அப்படியே சுழண்டு அடிச்சுக்கிட்டு சூறாவளி இவங்களை நோக்கி வரும். அதை பார்த்து இந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டு நம்ம சிவனோட தோலை அப்படியே பிடிச்சுப்பாங்க. பயத்துல அப்படியே பிடிப்பாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம சிவன் அவரோட திரிசூலத்தை முன்னாடி நீட்ட வந்த சூறாவளி காணாம போகுது. இவங்களும் அதை நோட் பண்றாங்க. சுத்தி முத்தி
எல்லாத்தையும் பாக்குறாங்க. தன்னை காக்கிறதுக்காக அந்த சிவனே வந்திருக்க நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷம். அதுவும் மனசுக்கு பிடிச்ச சிவன் ஆபத்துன்னு வரும்போது வந்து நிக்கிறாப்ல. சோ அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு அது காதல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் அதையும் தாண்டி அந்த உணர்வு இன்னும் பெருக்கெடுத்துக்கிட்டு அப்படியே கூட ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா ரைட் சைடுல வேற சதியை டார்கெட் பண்ணி இன்னொரு சூறாவளி சுழண்டு அடிச்சிட்டு வரும். சதிய தூக்க வரும். அப்போ சதிய புடிச்சு அப்படியே ஃப்ரண்ட்ல இவரு சுரட்டி விட்டு தன்னோட மடியில அப்படியே ஏந்துனாப்ல புடிச்சுப்பாரு. காத்து வர திசையை நோக்கி அந்த திரிசூலத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்ட வந்த புயல் அந்த பக்கமும் காணாம போயிடும். தனித்தனியா வராம இந்த தடவை புயல் மொத்தமா சுழண்டு ஒரே அடியா இவங்களை தூக்குறதுக்கு வரும். அப்ப நம்ம சிவன் அப்பையும் சதிய பார்க்கல, தன்னோட கையெடுத்து சதியோட தோல் பட்டையில அப்படி பிடிப்பாருங்க. சும்மா இரும்பு பிடியா பிடிப்பாப்ல மனுஷன். புடிச்சு அப்படியே அவங்கள பின்னாடி நில்லு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சாத்துற, பின்னாடி தள்ளுற. இன்னும் படுபயங்கரமா வருது அந்த புயல். அந்த புயலுக்கு மத்தியிலேயே ஏகப்பட்ட அம்புகளும் அப்படியே ஒரு அம்பு மலைய பொழியும். நம்ம சிவனும் அவரோட கையை அப்படியே உயர்த்தி எதுக்கு இருக்கிற அந்த கிரவுண்ட்ல மட்டும் புவி ஈர்ப்பு விசைய படுபயங்கரமா உயர்த்த ஈர்ப்பு விசை அதிகமாகி அந்த அம்புகள் அனைத்துமே அப்படியே தரையோட தரையா படுத்துக்குது. இதுக்கப்புறமும் நம்ம சதிதேவிக்கு இந்த புயலை பத்தி பயம் இல்ல. மாறுதலா யாரோட உடம்ப நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம், யாரோட முதுக, யாரோட ஷோல்டரை நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. அந்த பரிசம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த நிமிஷத்திலேயே அவங்கள மறந்துடுறாங்க. அந்த ஆபத்தை மறந்துடுறாங்க. சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலையை மறந்துடுறாங்க. அப்படியே சிவனோட அந்த மேனியை தொட்டு தடவுறாங்க. இப்போ அடுத்த அட்டாக்கா மறுபடியும் சூறாவளி வருது. சூறாவளிக்கு மத்தியில அம்புகள் இன்னும் படுபயங்கரமா வருது. சிவன் கோவத்துல அந்த சூலத்தை எடுத்து ஓங்கி ஒரு அடி தரையில தட்ட அப்படியே அந்த தரையே கடல் அலை மாதிரி உருவாகி போர்ஸா போய் எதுக்க வர்ற எல்லாத்தையுமே ஒரே போர்ஸ்ல தள்ளிவிட அம்புகளும் சரி பனி புயலும் சரி எல்லாமே சரிஞ்சு காணாம போகுது. ஒரு வழியா அந்த செயற்கை பேரழிவை நம்ம சிவன் தடுத்து நிப்பாட்டுறார். இதுக்கப்புறம் ஆபத்து இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி நம்ம சதிதேவி அப்பதாங்க பாக்குறாரு. ஆபத்து எல்லாமே இருக்கிற வரை சதியை திரும்பி பார்க்காத மனுஷன் ஆபத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் சதியை திரும்பி பார்த்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாரு சதிக்கிட்ட அப்படின்னு எதிர்பார்த்தா அப்பையும் மனுஷன் எதுவும் சொல்லாம அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு காணாம போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பனிப்புயலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்க மாதங்கி சதிய பாத்துறாங்க. ஓடி வந்து மாதங்கி உனக்கு ஒண்ணு இல்லையே, நல்லபடியா இருக்கல, எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா அப்படின்னு அழுது கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சதியும் இங்க நடந்த எவ்வளவோ விஷயங்கள், அதுவும் மாதங்கிக்கு ரொம்ப பிடித்தமான அந்த சிவனே வந்து சதியை காப்பாத்தின மேட்டரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா சொல்லவே இல்லைங்க. இங்க நடந்த சம்பவத்தை யார்கிட்டையும் சொல்லாம மௌனமா மனசுக்குள்ளேயே அதை நினைச்சு இவங்க புன்னகை பூக்குறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல சிவனை நினைச்சு கும்பிட்டவங்களும் பரவாயில்ல, நம்ம வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி சிவனும் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரு, பனி புயல அந்த சூறாவளியை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கும் சந்தோஷம். அரண்மனையிலையும் எங்கடா நம்ம சதியை காணமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா சதி எந்த பிரச்சனையும் இல்லாம மாதங்கியோட அரண்மனைக்கு திரும்பி வரத பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷம். அந்த ஆண்டவர் தான் உங்களை எந்த பிரச்சனை இல்லாம காப்பாத்தினாரு அப்படின்னு நம்ம ராணியே பேசுவாங்க. அப்படியே இந்த பக்கத்துல கைலாய மலையில சிவனேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு நம்ம சிவன். தியானத்துல இருக்கிறார். ஆனா அவரால் அந்த தியானத்தை கொஞ்சம் திறன்பட செய்ய முடியல. ஏதோ ஒண்ணு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மேபி நம்ம சதியை பத்திய அந்த எண்ணங்களா கூட இருக்கலாம். அந்த பக்கம் சதி பாருங்களேன், புயல் மலையில சிக்கினதுனால அவங்கள நல்லா குளிப்பாட்டுறதுக்காக ஆட்கள் வராங்க. மேனில இருந்த அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க, நகை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்படியே அவங்க குளிப்பாட்ட போற சமயம் இல்ல நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு முழுக்க அப்படியே அந்த சிவன் பக்கம் தான் இருக்கு. சிவன் கூட அவங்க இருந்த அந்த ஒவ்வொரு தருணத்தையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அந்த சிவன் இருந்தப்போ சுத்தி இருக்கிற ஆபத்தை கூட அவங்க மறந்துட்டாங்க. அந்த சிவனோட மேனிய தொட்டு தடவன அந்த பரிசத்தை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அவர் ஒரு இரும்பு புடி பிடிச்சாரு, அதையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அப்புறம் தான் அவங்க ஒன்னு நோட் பண்றாங்க, அவர் பிடிச்ச அந்த புடியில அவரோட விரல் தடம் அப்படியே இவங்களோட கையில பதிஞ்சிருக்குங்க. அதை பார்த்து லைட்டா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதை அழிச்சு பாக்குறாங்க, அழிக்க முடியல. பட் அதுக்கப்புறம் அதை அவங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ நம்ம டாட்டூ போட்டா புடிச்சுப்போம் பாத்தீங்களா, ரொம்ப அந்த டாட்டூ புடிச்சு போய் அதையே பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி அந்த தடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயம் வெளியில இருந்து அக்காமார்கள் வராங்க. என்ன இன்னும் கிளம்பலையா, வசந்த விழா போட்டிகள் ஆரம்பமாக போகுது, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன தலைமுடி எல்லாம் ஈரமா இருக்கு, தொடக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை தொடக்க போற சமயம் இவங்க அந்த கை தடத்தை தலையோட முடிய வச்சு தான் மறைச்சிருப்பாங்க. அந்த முடியவே தொடச்சாங்க அப்படின்னா மாட்டிப்பாங்க இல்லையா. ஐயோ என்ன பண்றது தெரியாம முழிக்கும் போது அந்த பக்கம் இன்னும் நம்ம ரேவதி கிளம்பலையா, நீங்க போய் போட்டிக்கான வேலைகளை பாருங்க, நான் சீக்கிரம் கிளம்பி ரேவதியையும் கிளப்பி அவளை கூட்டிட்டு அங்க வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படியோ அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் அந்த தடத்தை தொட்டு பார்த்துட்டு மௌனமா அதை ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. கைலாய மலையில பார்த்தா நம்ம நாரதர் வந்து நந்தி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பார், இந்த மாதிரி அந்த சிவனே வந்தாரு சதிதேவியை காப்பாத்தினாரு அப்படின்னு அந்த மேட்டரை சொன்னதும் அவன் செம குஷி ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம கைலாய மலையில நிறைய குகைகளையும் குடிசைகளையும் உருவாக்குறான். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஆமா நம்ம சதிதேவி இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, இந்த கைலாய மலையை அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்த போறேன், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நந்தி தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாரதர் ஒன்னு நினைவிருக்கட்டும், சதிதேவியை காப்பாத்துறதுக்காக மட்டும் நம்ம சிவன் அங்க வரல. எல்லா பேரும் வேண்டி கூப்பிட்டுக்கிட்டாங்க, அந்த இயற்கை பேரழிவுல இருந்து இல்ல அந்த செயற்கை பேரழிவுல இருந்து தங்களை காப்பாத்த சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அதுக்காக நம்ம சிவன் அங்க வந்தார். இதை நம்ம காதல்னு எடுத்துக்க முடியாது. ஆனா சதிதேவியை ஏறெடுத்து கூட பார்க்காத அந்த மனுஷன் இந்த தடவை ஏறெடுத்து பார்த்தாரு இல்லையா, அதுவே நமக்கு ஒரு மகத்தான வெற்றி அப்படின்னு நினைக்கிறார். இந்த பக்கத்துல நம்ம தேவேந்திர
ஒருத்தன் தவத்துல மூழ்கி இருக்கிற நம்ம தட்சனை எழுப்புறதுக்காக வரார். மந்திரி இல்ல வேற வழியே இல்லைனா மட்டும்தான் என்ன தவத்துல இருந்து உசுப்பணும், அதுவரை என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிவிட்டு தட்ச மன்னர் இப்ப தவத்துல இருக்கிறார். இப்ப போய் அவரை உசுப்பணுமா அப்படின்னு நம்ம மந்திரி கேட்க, இல்ல ஆபத்து தலைய மீறி போயிடுச்சு, வெள்ளம் தலைய மீறி போய்கிட்டு இருக்கு, இப்பயும் தட்சனை உசுப்பலனா பிரச்சனை பெருசாயிடும், நான் அவரை உடனே உசுப்பியான்னு சொல்லிவிட்டு தவத்துல இருந்து கலைக்கிறாரு. தட்சனை அழைக்கிறாரு நம்ம தேவேந்திரர். ஒரு வழியா 1க்கு 10 தடவை கூப்பிட்டு உசுப்பி விட்டாப்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், தவிர்க்க முடியாத காரணமா இருந்தா மட்டும்தான் என் தவத்தை கலைக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். சோ இப்ப நீ என் தவத்தை முடிக்கிறதுக்குள்ள கலைச்சிருக்கிற அப்படின்னா அந்த லெவலுக்கு முக்கியமான காரணம் உங்ககிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவேந்திரா சொல், எதற்காக தவத்திலிருந்து என்னை எழுப்பி விட்டாய் அப்படின்னு கேட்கிறார். முக்கியமான மேட்டருக்காக தான் உங்களை நான் எழுப்பினேன் அப்படின்னு சொல்றேன். அசுர குரு சுக்கிராச்சாரியார் மகாசபை கூட்டத்துக்கு, அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வர்றதுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். சொல்ல போனா அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக கிளம்பியே விட்டார் அப்படின்னு சொல்றாப்ல தேவேந்திரர் பயத்தோட. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னையா இருக்கு? நான் இன்விடேஷன் கொடுத்து தானே அந்த இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு தானே அந்த மனுஷன் வராரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ என் தவத்தை கலைக்கிறதுக்கோ என்ன மேட்டர் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இல்ல அதை நானும் புரிஞ்சுக்கிறேன், ஆனா நீங்க அழைப்பு விடுத்தது சுக்கிராச்சாரியாருக்கு மட்டும் தானே, சுக்கிராச்சாரியாரோட படைக்கு இல்லையே. ஏன்னா இப்போ அசுர குரு சுக்கிராச்சாரியார் தன்னோட ஒட்டுமொத்த படையோட ஆலோசனை கூட்டம் நடக்க போற இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறதா சொல்லி பயத்துல பிளிரிக்கிட்டு இருக்காரு மனுஷன். இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா, ஏற்கனவே நான் தான் உன்கிட்ட சொன்னேன், என்ன நடந்தாலும் சரி நான் இப்ப இருக்கிற இந்த தவத்துல வெற்றி பெற்றால் நம் பிரச்சனைகள் அனைத்திலுமே வெற்றி பெற்ற மாதிரி தான், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இப்ப தவம் இருந்துகிட்டு இருக்கேன், ஏன் கவலைப்படுற, ஃப்ரீயா விடு அப்படிங்கிறாரு. நான் இந்த தவத்தை முடிக்கிற வரை நீ பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தவத்துல மூழ்கி விட்டார். இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா நம்ம ரேவதி சதிதேவிக்கு நன்றி சொல்றாங்க. சந்திரனை இங்கேயே இருக்க வச்சது ஒரு சூப்பர் பிளான், என்னதான் அவர் என்ன கொஞ்சம் ஏறெடுத்து கூட பார்க்கலனாலும் ஏதோ அவர் இருக்கிற இடத்துல நாமளும் இருக்கமே அப்படிங்கறத நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, எனக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அங்க இருக்கிறத விட இங்க இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, அதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம சதிதேவி கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருக்க, ஆனா சதி ரேவதி சொன்ன எதையுமே கவனிக்காம அப்படியே அவங்க கனவுலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, சிவனையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்காமார்கள் வந்து வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டு போறாங்க. நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கண்ணாடியை பாக்குறாங்க. கண்ணாடியில அவங்களோட முகம் தெரியல, மாறுதலா சிவனையே அவங்க நினைக்கிறாங்க. சிவன் இப்ப இவங்க கூட இல்ல, சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து இவங்க விலகி இருக்கிற மாதிரியும் பக்கத்திலேயே இல்லாத நம்ம சிவன் கூட அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியும் உணர்றாங்க. இதுவரைக்கும் நம்ம சதியும் சிவனும் பாத்துக்கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் யதார்த்தமா நடந்தது, ஒரு விபத்து மாதிரி நடந்தது. ஆனா இதுக்கு அப்புறம் இவங்க பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, யார நம்ம சிவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது யதார்த்தமான ஒரு சந்திப்பா இல்லாம நான் விருப்பப்பட்டு உங்களை பார்க்கிற மாதிரியான ஒரு சந்திப்பா இருக்கணும், உங்களை நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சுக உணர்வை நான் உணர்றேன், அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏதோ உங்களுக்காகவே நான் பிறந்த மாதிரி உணர்றதாவும் அவங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. முழுக்க முழுக்க காதல் வயப்பட்டு நம்ம சதி சிவமயமா இருக்கு. அப்படியே அந்த பக்கத்துல நம்ம கைலாய மலையை காமிச்சா, கைலாய மலையில அந்த சுடுகாட்டுக்கு மத்தியில பிணங்கள் எரியும் போது எல்லா பேரும் பயங்கரமா சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நடந்த அந்த பேராபத்தை நம்ம சிவன் தடுத்துட்டாரேங்கிற சந்தோஷமா, இல்ல இவங்க நார்மலாவே இந்த மாதிரி ஒரு களியாட்டத்துல தான் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. எல்லாத்தையும் திறந்ததுனால ஆனந்தமயத்துல இருக்காங்க. சொல்ல போனா நம்ம டிஸ்டர்பன்ஸுக்கு கூட இஷ்டத்துக்கு என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிவனும் ஏதோ குடிக்கிறார். நாரதர் வந்து அங்க ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சிவா அப்படின்னு கூப்பிட அவரும் கண்ணை முழிக்கிறார். நம்ம டிஸ்டர்பன்ஸ் நாரதருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வந்திருக்கீங்க, இந்தாங்க சிவனோட பிரசாதம் குடிங்க அப்படின்னு அவங்க குடிக்கிறதையே நம்ம நாரதருக்கும் கொடுக்குறாங்க. சிவனோட பிரசாதம் தான் குடிங்கிறாரு, ஆனா அவரு தயங்குறாரு. சிவனோட பிரசாதமா இருக்கட்டும் இருக்கட்டும், எந்த கடவுளோ பிரசாதமா இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்கிறது இந்த நாரதரோட பழக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அந்த பிரசாதத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அது கல்லு நினைக்கிறேன், அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாரதர் கல்லெல்லாம் குடிக்க மாட்டாரு, சரக்கெல்லாம் அடிக்க கூடாது இல்லையோ, அதனால அவரு விரல மட்டும் அப்படியே உள்ள விட்டு அதை பிரசாதமா எண்ணி அதை எடுத்து அவரோட தலையில அப்படியே தெளிச்சுக்கிறாரு. அந்த சமயத்துல நம்ம சிவனும் கண்ணை முழிச்சு நாரதரை பாக்குறாரு. நம்ம நந்தியும் கொஞ்சம் முந்திக்கிட்டு, சிவா ஆண்டவா சதிதேவியை நீங்க காப்பாத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சிறப்பான விஷயம், சந்தோஷங்கிறார். அவங்களுக்கு ஆபத்துன்னு அந்த கணத்துல உங்களுக்கு தோணுன செகண்ட்லயே அங்க போய் அவங்களை காப்பாத்துனீங்களே, மனசுல அவங்கள பத்தி கொஞ்சம் விருப்பம் இல்லாமையா செஞ்சிருப்பீங்க, உங்க மனசுல எங்கேயோ கொஞ்சம் ஓரமா சதிதேவி இருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம நந்தி கொஞ்சம் பதட்டத்திலேயே பேசுற. கேள்வியை கூட கேட்கலாமா வேண்டாமான்னு தயக்கத்திலேயே கேட்கிற. அதை கேட்டு நம்ம நாரதர் சிரிக்க, சிவனும் சிரிக்கிற. நந்திக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு, நாரதா உனக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா, இதே டவுட் உனக்கு இருக்கணுமே அப்படின்னு கேட்கிறார். கேட்கணும்னா நேரடியா கேளு, எதுக்கு சுத்தி நந்தியை விட்டு கேட்கிற அப்படின்னு கேட்க, கேட்கலாம் இதோ நானே கேட்கிறேன் அப்படின்னு நம்ம நாரதர் ஆரம்பிக்கிறார். ஆனாலும் தயக்கம், சுத்தி இவங்க வாட்டுக்கு களியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் பார்த்து நிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் யோசிக்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவன், நாரதா இது சொர்க்கமோ வைகுண்டமோ கிடையாது, இது கைலாயம் மயான பூமி, இங்க இப்படித்தான் இருக்கும், என் பக்தர்களுக்கு மத்தியில நிக்கிறதுக்கு கூட உனக்கு தயக்கமா அப்படின்னு கேட்கிற. இங்க இருக்கிற என் பக்தர்களை பாத்தீங்களா, இவங்க எல்லாம் யாரு நினைக்கிறீங்க, பூ உலகத்துல
குடும்பத்துல வந்த பாசம் எல்லாமே இருந்தவங்க தான். ஆனா ஒரு கட்டத்துல சொந்த பந்தத்தால விரட்டப்பட்டவங்க, அடைக்கலம் தேடி இந்த கைலாயம் வந்தவங்க, அடைக்கலம் தேடி இந்த மயான பூமிக்கு வந்தவங்க. இவங்களுக்கு வேற இடம் இல்ல. ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த சதிதேவி, அவங்களுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு பொன்னும் பொருளும் சொத்தும் அவ்வளவா கிடக்கு, அள்ளி கிடக்கு. தினம் தினம் செல்வத்திலேயே செழிப்பா கிடக்கிறவங்க, தங்க பஸ்பத்தை சாப்பிடுறவங்க, தங்கத்தால அவங்க இருக்கிற அந்த அரண்மனையவே ஜொலிக்க செய்யறவங்க. அப்பேற்பட்ட அந்த சதிதேவி இந்த மயான பூமியில வந்து வாழ முடியுமா? சொல் நாரதா, சொல் அப்படின்னு கேட்கிறாரு. நாரதர் எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே நிக்க அங்க சீனு கட்டாயி மறுபடியும் அரண்மனை பக்கம் வரும். அரண்மனையில வசந்த கால போட்டிகள் இன்னும் ஆரம்பமாக போகுது. நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான போட்டி இப்ப நடக்க போதா. அந்த போட்டிக்கு நிறைய பேர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டு இருக்காங்க. சந்திரனும் ரோஹிணியும் முத ஆடை ஆபரணங்கள் எல்லாம் ஜொலிக்க ஜொலிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை போட்டியே அலங்கார போட்டியா தான் இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி போட்டு எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. அதுல ரோஹிணியை விட ரேவதியோட மேக்கப் இன்னும் அழகா இருக்கும், கொஞ்சம் பாரு அங்க அப்படின்னு சொல்ல ரேவதியும் அக்காமரலும் கிளம்பி அப்படியே வராங்க. ரேவதி எப்பவும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் அழகு தூக்கலாவே இருக்காங்க. சந்திரா, இப்ப சொல்லு, உன்னோட 2 பொண்டாட்டிகள்ல யாரு ரொம்ப அழகு, ரேவதியா ரோஹிணியா? கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துட்டு சொல்ல அப்படின்னு நம்ம மாதங்கி கேட்க சந்திரன் இப்பதாங்க ரேவதிய கொஞ்சம் ஏற இறக்கமாவே பாக்குறாரு. அதுக்கப்புறம் ரோஹிணிய பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அவர் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க அதுல அக்காமார் உள்ள புகுந்து, ஆமா நம்ம சதின்னு வரல, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சே, அவ எங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல நம்ம சதிதேவி வராங்க. கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளேர்னு முத்துக்களால் ஜொலிக்கிறாங்க. உடம்பு முழுக்க முத்து மாலையால செய்யப்பட்ட ஆபரணங்களையும் ஆடையையும் அணிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதுவும் பெண்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார். கையில் தீபம் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கே தேவதையை போல காட்சியளிக்கிறார். சதிதேவிய இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பார்த்த அவங்க அம்மாவுக்கு என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கிறத இப்ப பார்த்தாதான் எனக்கு தோணுது, எனக்கு என்னமோ இவ கல்யாணத்துக்கு தயாரான மாதிரி தெரியுது, நல்ல வரன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண பேச்சை எடுத்ததுமே நம்ம சதிதேவிக்கு சிவனோட ஞாபகமா இருக்க அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த கனவுலகத்துக்கு போய் சிவனையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, கல்யாண பேச்சை எடுத்ததுமே சதியோட முகத்துல சந்தோஷத்தை பாரு, இனி கல்யாணத்துக்கு சதி தடையேதும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் இல்ல அப்படின்னு அக்கா மார்க பேசிக்கிட்டு இருக்க மாதங்கிக்கு மட்டும் தான் பயம். அவ சிவனை நினைச்சு சிவனை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற அந்த சந்தோஷத்துல முகம் ஃபுல்லா அப்படி ஜொலிக்குது. இது தெரிஞ்சா இந்த குடும்பம் என்னாகுமோ அப்படின்னு மாதங்கி பயப்படுறாங்க. அங்க அந்த அக்கா சொல்றாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரேவதி ரோஹிணிய சந்திரன் கல்யாணம் பண்ணிக்க போன அந்த நாள்ல சதி கிட்ட கேட்டாங்களா, இதே மாதிரி உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும், நீயும் புகுந்த வீட்டுக்கு போகணும்னு. அப்போ சதி சொன்னாங்களா, இல்ல இல்ல எங்க அப்பாவை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், எங்க அப்பாவை விட்டுட்டு போகணும், கல்யாணம் பண்ணி போகணும் அப்படின்னா அப்பேற்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்ப கல்யாண பேச்சு பேசும்போது அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு தடுக்காம மௌனமா இருக்கா. அதை ரசிக்கிறா, சிரிக்கிறா. கல்யாணத்துக்கு சதி தயாராயிட்டா அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா புரியறதா அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ராணி மாதங்கியை பார்த்து, மாதங்கி நீ எப்பவுமே தயாரா இருக்கணும், ஏன்னா இந்த வசந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போயிடுவ, திடீர்னு உனக்கு ஒரு இன்விடேஷன் வரும், சதியோட கல்யாணம் சொல்லிட்டு உனக்கு ஒரு அழைப்புதல் வரும், அழைப்புதல் வந்ததுமே உடனே அரண்மனைக்கு முத ஆளா நீ தான் வரணும் அப்படின்னு பேச என்ன நடக்க போதும் அப்படின்னு மாதங்கி முகத்துல பயம் தான் தெரியுது. அப்புறம் டாபிக் வேற மாதிரி போதுங்க. கையில தீபத்தோட வராங்கல்ல, ஏதோ ஒரு நதி பூஜைக்கு போறாங்களா, நானும் வரட்டுமா அப்படின்னு சதிதேவி கேட்க, இல்ல இல்ல நதி பூஜையில கல்யாணமானவங்க மட்டும் தான் கலந்துக்கணும், நீயோ கல்யாணமாகாத பொண்ணு, அதனால நீ கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் வேணா பூஜையில கலந்துக்கல, கொஞ்சம் தூரமா இருந்த அந்த பூஜையை நான் பாக்குறேனே அப்படின்னு ஆர்வத்தோட சதிதேவி கேக்குறாங்க. ராணியும் சரின்னு சொல்றதுக்குள்ள நடுவுல புகுந்த நம்ம மாதங்கி, உங்க அம்மா சொல்றதுதான் சரி, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க போயிட்டு வாங்க, சதிக்கு கொஞ்சம் தனிமை இல்லாம நான் இங்க இருந்து சதியை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மாதங்கி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டு மாதங்கி அங்கேயே இருந்துக்கிறாங்க. சதி கூட இருந்துக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சதி கிட்ட உன் நடவடிக்கை எதுவும் சரியா படல, எல்லாம் தப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கோமா சொல்லிட்டு போயிடுறாங்க மாதங்கி. அந்த பக்கம் நம்ம தேவேந்திரருக்கு பயம், என்ன தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த தட்சன், யார தவம் பண்ணி கூப்பிட போறாரு, அதுவும் மகாசபை கூட்டம் நடக்க போற இந்த டைம்லயா, லேட் ஆகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சோகத்திலே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம தட்சன் வர தவத்தில இருந்து வெளியில வந்துட்டார் போல மனுஷன். தவ நிலையில இருந்து தட்சன் வந்ததும் தேவேந்திரருக்கு சந்தோஷம், நம்ம தட்சனுக்கும் சந்தோஷம் தான், ஏன்னா தவ நல்லபடியா முடிஞ்சிருச்சான். தவத்தின் பலனா இவர் கேட்க வேண்டியதை கேட்டு வாங்கிக்கிட்டாரா. ஒரு தகப்பனா, ஒரு பிரபஞ்ச அதிபதியா நான் வேண்ட வேண்டியதை வேண்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்டாரு, என்ன கிடைச்சதுன்னு தெரியல, பட் மனுஷன் முகத்துல அம்புட்டு சந்தோஷம். வாங்க ஆலோசனை கூட்டத்துக்கு போலாம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் மாதங்கி சும்மா பொலன்னு பேசியே நம்ம சதிதேவிய பொலக்குறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த மேட்டர்லாம் வெளியில தெரிஞ்சா எரிச்சிடுவாங்கடி, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றதுன்னு அவங்களோட நம்ம சதிதேவியோட கையை பிடிச்சு அப்படியே குலுக்கும் போது துணி சரியா அப்படியே விலகி அவங்களோட கையில இருக்கிற நம்ம சிவனோட அந்த மார்க்க அவங்க பாத்துறாங்க. ஒரு ஆடவன் தொட்ட அந்த தடம் அங்க இருக்கு, யாரு கண்ணையும் படாத அந்த தடம் நம்ம மாதங்கியோட கண்ணுல பட்டுடுச்சு. எப்படி இருக்கும் மாதங்கிக்கு, அப்படியே முழிக்கிறா, அந்த சிவனோட தடம் தான் இது அப்படின்னு நம்ம சதி சொல்ல அவ ஆச்சரியத்துல மூழ்கி இருக்கிறா. அந்த பனி புயல் சூறாவளி வீசி அடிக்கும் போது அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக அந்த சிவனே வந்தாரு, என்ன தொட்டு
தொட்டு இழுத்து அரணா இருந்து என்ன காப்பாத்துனதும் அவர்தான். இது அவரோட தடம் தான். நீங்க சொன்னது உண்மைதான். அன்னைக்கு நீங்க சொல்லும் போது நான் ஏற்க மறுத்தேன், ஆனா இப்ப ஏத்துக்கிறேன். என் இதய துடிப்பு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் அதிகமாவே துடிக்குது, வேணும்னா தொட்டு பாருங்களேன் அப்படின்னு மாதங்கியோட கையை எடுத்து தொட்டு பாக்குறாங்க. இதய துடிப்பு காதல் துடிப்பா இப்ப துடிக்குது. விசுக்குன்னு நம்ம மாதங்கி கையை எடுத்துக்கிறா. இப்பெல்லாம் அவரோட நினைப்பா தான் இருக்கேன். நின்னா நடந்தா படுத்தா எல்லாம் சிவமயமா எனக்கு படுறதா சொல்றாங்க. அதே மாதிரி நான் காதல் வயப்பட்டதை முத அறிந்தவர்கள் நீங்க தான். யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கறதையும் உங்ககிட்ட தான் நான் முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சரி, இது ரொம்பவே தப்பு. காதல் சம்பந்தமா உங்ககிட்ட நான் பேசின எல்லாத்தையும் தயவு செய்து மறந்துரு. அப்படிப்பட்ட எந்த விஷயங்களையுமே நான் பேசலன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க பயத்துல. நீ தப்பு பண்றமா, தச்சனோட பொண்ணு பண்ணக்கூடாதுமா, வேண்டாமா.